மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்திருக்கிறோம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவலுடன் எமது செய்தியாளர் லாவண்யா நம்மோடு இணைகிறார். லாவண்யா, விவரம். வணக்கம் ஸ்ரீதர். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நகர்ந்து செல்லக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உருவான இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கிறது. இது சென்னைக்கு 1270 கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு தென்கிழக்கிலும், அதே போல மட்டக்களப்பிற்கு 790 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கிலும், திருகோணமலைக்கு 880 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கிலும், காரைக்காலுக்கு 1150 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் மையம் கொண்டுள்ளது. ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி லாவண்யா.